ஜிடிபினா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜிடிபி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதாவது ஒரு நாட்டில் ஒரு வருஷத்தில் உண்டாக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் அண்டு சேவைகளினுடைய மொத்த வேல்யூ தான் வந்து ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத காட்டக்கூடியது தான் இந்த ஜிடிபி. ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜிடிபி ஈக்குவல் டு கன்சம்ஷன்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ப்ளஸ் நெட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சம்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து மக்கள் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அதாவது அது எப்படி கன்சியூம் பண்ணுறாங்க, ஸோ அதுதான் கன்சம்ஷன். ஐஇ ரெஃபர் பண்ணுறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதாவது கம்பெனிஸ் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஜி அப்படின்னு சொல்கிறது கவர்மெண்ட் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ஸ்பெண்டிங் பண்ணுறாங்க. நெட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்தியாவிலேருந்து ஃபாரினுக்கு எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் மைனஸ் இந்தியாவுக்கு வந்து எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது தான் நெட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணும்போது கிடைக்கிறது தான் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். ஒரு நாட்டினுடைய கன்சம்ஷன் வந்து 500, கம்பெனிஸ்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 200, கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் வந்து ஒரு 300 அப்படின்னு வச்சுப்போம். நெட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது எக்ஸ்போர்ட் வந்து 150 பண்ணியிருக்கோம், இம்போர்ட் வந்து 100 பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ 150 மைனஸ் 100 அப்போனா 50 தான் வந்து உங்களுக்கு நெட் எக்ஸ்போர்ட். இப்போ டோட்டலாக ஜிடிபி எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாக்கா 500 ப்ளஸ் 200 ப்ளஸ் 300 ப்ளஸ் 50. ஸோ ஓவராலாக உங்களுடைய ஜிடிபி growth அப்படின்னு சொல்கிறது வந்து 1050. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டுடைய எக்கனாமி 1050 மதிப்புள்ள குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து உண்டாக்கியிருக்காங்க அப்படின்ற அர்த்தம். ஜிடிபியோட வேல்யூவில் பர்சன்டேஜில் சொல்கிறாங்களே, அது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ கரண்ட் ஜிடிபி மைனஸ் ப்ரீவியஸ் ஜிடிபி டிவைடட் பை ப்ரீவியஸ் ஜிடிபி இன்ட்டு 100, அதுதான் ஃபார்முலா. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய கரண்ட் ஜிடிபி வந்து 1050, ப்ரீவியஸ் ஜிடிபி வந்து 1000 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து கால்குலேஷன் ஈக்குவல் டு 1050 மைனஸ் 1000 டிவைடட் பை 1000 இன்ட்டு 100. ஸோ அது வந்து 5% growth கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒருவேளை ஜிடிபி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ ரிசெஷனுக்குரிய ஃபியர் இருக்குது, ரிசெஷனுக்குரிய சிக்னல் கொடுக்குது அப்படின்ற அர்த்தம். ஜிடிபி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா வேலை வாய்ப்புகள்லாம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்கம் வந்து அதிகமாக இருக்கும், வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். ஒரு நாட்டினுடைய பொருளாதார செயல்பாட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் வந்து ஜிடிபி. ஆனால் அது முழு வாழ்க்கை தரத்தையும் வந்து காட்டக்கூடிய டூல் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.